அத்தை பெஸ்ட் விமன் அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார் மருமக பெஸ்ட் விமன்னா? எங்கள் அம்மா எப்படி சண்டே வலிக்கிறதுன்னு பார்த்தாங்க. டக்குன்னு எங்கள் அம்மா கையில் புத்தர் மாட்டினார். இதுனா புத்தர், ஐயோ இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவள் ஏன்னு இருக்கா, ஐயோ புத்தர் சார் 2 சண்டை சார், நான் உள்ள நுழையிற 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க புத்தர் வீட்டில் இருந்தால் வீடு உருப்படாதுன்ட்டாங்க. சார் அவங்களுக்கு படிக்காதவங்க சார், அவங்க புத்தர்னா நடு ராத்திரி ஒய்ஃபை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு ஓடினவர், அவ்வளோதான் அவங்களுக்கு. இப்போ அதுக்காக நம்ம உட்காந்து புத்தரை பற்றி எங்கள் அம்மா கிட்ட பணம் எடுக்க முடியாது. புத்தர் போதி மரத்து கீழே உட்காந்தாரு, பேருண்மை தெரிஞ்சுது, ஜோதி வாங்கினார், 8 பேருண்மைகளை உலகத்துக்கு சொன்னார். புத்தர் இருந்தால் வீடு உருப்படாது. இவ சொல்கிறா எனக்குன்னு கொடுத்த அவார்டு வீட்டில் ஷோரூமில் வைப்பேன். 2 சண்டை கொஞ்சம் பெருசாகணுன்னு எங்கள் அம்மா என்கிட்டயே சொல்கிறாங்க, பார்த்தியாடா நான் சொன்னேன்ல வீடு இல்லை சண்டை வரும்னு, வந்துச்சு பாரு அப்படின்னாங்க. புத்தரில் இவங்க ஆரம்பிச்சது. அப்புறம் என் ஒய்ஃபு கிட்ட சொல்லி நீ ஆஃபீஸ்லேயே வச்சுக்க, அப்போ தான் உனக்கு பெருமை, யார் வந்தாலும் தெரியும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணேன். உண்மையிலேயே இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி இல்லாமல் சும்மா இருக்கும், சிரிக்க மாட்டோம். இப்போ எல்லாமே முதல்ல நம்ம மனசு கிளியராக இருக்கணும்னா சிரிச்ச மூஞ்சோடு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லா மக்களுக்கும் உங்களை பிடிக்கும். உண்மையிலேயே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு லிஃப்ட்டு ஒரு ஆஃபீஸ் உள்ள பேங்க் ஆஃபீஸில் போங்க, 4 கவுண்டர் இருக்கும். ஒரு கவுண்டரில் இருக்கிறவன் சிரிச்சா மாதிரி வேலை செஞ்சான்னு வச்சிங்களேன், எல்லா கஸ்டமரும் அந்த கவுண்டருக்கு தான் போவாங்க. பிடிக்கும் பார்த்தாலே. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா, சிரிச்ச மூஞ்சி நல்லவன்டா அப்படின்வாங்க. ஆக்சுவலாக விசாரிச்சு பார்த்தா அவன் தான் திருடனாக இருப்பான். ஆனால் சிரிச்ச மூஞ்சோடு இருக்கிறது எப்பவுமே நல்லது. நம்ம நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம், யாராவது நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல, வித்தியாசமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையை. நம்ம ஊரில் தாங்க நல்லா இருக்கிறேன்னு சிரிச்சா மாதிரி சொல்கிறவனே கம்மி. நான் பார்த்துருக்கேன். எல்லாம் ஒரு டைலாக் வச்சு சுற்றினுக்கிறான். எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள்.